கணவனின் தவிப்பு. ஆபீஸில் ஜெயராம் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்து கொண்டிருந்தபோது செல் அடித்தது. அநேகமாக மனைவி சரஸ்வதியாகத்தான் இருக்கும். எதற்கு கால் பண்ண போகிறாள்? எனக்கு உடம்பு சரியில்லைங்க, அந்த ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கன்னு தானே சொல்ல போறா என்று நினைத்தவாறே காலை அட்டன் பண்ணினான் ஜெயராம். அவன் நினைத்தது போலவே, ஏங்க, ரொம்ப முடியல, மூச்சு விட கஷ்டமா இருக்கு, உடனே கிளம்பி வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போகணும் என்றாள் சரஸ்வதி. இவ்வளவு பிஸியாக இருக்கிறப்ப எப்படி கிளம்ப முடியும்? ஆனாலும் என்ன செய்ய, மேனேஜரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான் அவன். வீட்டுக்கு போய் மனைவியை அழைத்து ஆஸ்பத்திரிக்கு சென்று காண்பித்த போது, அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு, ரொம்ப கவலைப்படுறாங்க போல தெரியுது, அவங்கள கவலைப்படாம இருக்க வைங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும், மற்றபடி பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி மாத்திரைகளை எழுதி கொடுத்தார் டாக்டர். மனைவியை வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு மறுபடியும் ஆபீஸுக்கு வருவதற்குள் எக்கச்சக்கமாக வேலைகள் குவிந்து கிடந்தன. வேக வேகமாக வேலை செய்தபோது சரஸ்வதியின் மீது கோபமாக வந்தது. என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் இவள்? ஆபீஸில் நான் என்ன ஊஞ்சல் ஆடி கொண்டிருக்கிறேனா? 2 பிள்ளைகள், 9ஆம் வகுப்பு படிக்கும் பெண்ணும் 6ஆம் வகுப்பு படிக்கும் மகனும் இருக்கிறார்கள். கொஞ்சமாவது அவர்களை நினைத்து பார்க்க வேண்டாமா? அவர்களுக்காகவது தன் உடம்பை கவனித்துக் கொள்ள வேண்டாமா? எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தா மனுஷன் நிம்மதியா ஆபீஸ்ல வேலை பார்க்க வேண்டாமா? என்ன பொழப்பு இது? இது நடந்து 4-5 நாட்கள் ஆகியிருக்கும். ஜெயராம் ஆபீஸில் இருந்தபோது மறுபடியும் சரஸ்வதியிடமிருந்து ஒரு போன் அதே மாதிரி. எனக்கு ரொம்ப முடியல, தயவு செஞ்சு உடனே வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. அவள் குரலில் தெரிந்த பரபரப்பு ஜெயராமுக்கு பயத்தை கொடுத்தது. உடனே எழுந்து மேனேஜரிடம் போய் லீவு கேட்க, மேனேஜர் அவனை முறைத்து பார்த்தார். உனக்கென்ன வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் லீவு கேட்டுட்டே இருப்பியா என்பது போல் இருந்தது அந்த பார்வை. என்னோட ஒய்ஃபுக்கு ரொம்ப முடியல சார், என்னோட பிள்ளைங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, அவங்களால கூட்டிட்டு போக முடியாது, பக்கத்துல யாரும் உதவிக்கல, நான் தான் போகணும், ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை மட்டும் லீவு கொடுத்துடுங்க அவரிடம் கெஞ்சி கேட்க, அவரும் அரைமனதாக சம்மதித்தார். மறுபடியும் வீட்டுக்கு வந்து சரஸ்வதியை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் டாக்டரிடம் காண்பித்த பொழுது, அவங்க ரொம்ப பலவீனமா இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப தேவை, மன நிம்மதி தேவை, அவங்கள கவலைப்படாம பார்த்துக்கோங்க என்று சொல்லி மாத்திரைகள் எழுதி அனுப்பினார். ஜெயராமுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவளை நல்லா தானே வைத்திருக்கிறோம், தனி குடித்தனம், 2 பிள்ளைகளையும் தன்னையும் பார்த்தாலே போதுமானது, வீட்டு வேலைகள் செய்கிறாள், மதியம் நன்றாக தூங்குகிறாள், நேரத்துக்கு சாப்பிடுகிறாள், மாமனார் மாமியார் கூட இல்லை, இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேண்டும்? அப்படி நிம்மதி இல்லாமல் போகிற அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவள் இப்படி தேவையில்லாமல் கவலைப்பட்டு தன் உடம்பை கெடுக்கிறாள், என் நிம்மதியையும் கெடுக்கிறாள்? 1 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடியது. ஜெயராமனுக்கு கொஞ்சம் அப்பாடா என்று இருந்தது. நிம்மதியாக ஆபீஸுக்கு சென்று கொண்டிருந்தான். ஒரு நாள் காலை ஆபீஸில் இருந்தபோது சரஸ்வதியிடமிருந்து போன். எனக்கு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, உடனே வாங்க என்று சொன்னதும் இவன், உனக்கு என்னைக்குதான் மூச்சு நல்லா இருந்துச்சு, அதை ஒரேடியா நிறுத்திட்டா எல்லாம் சரியாயிடும், என்னால இப்பெல்லாம் வர முடியாது, வேலை நிறைய கிடக்கு, ஆத்திரத்துடன் சொல்லிவிட்டு பட்டென்று போனை வைத்தான். இவள் இதை ஒரு தொழிலாகவே வைத்துக் கொண்டிருக்கிறாள், இன்றைக்கு போகக்கூடாது என்ற வீம்பு வந்தது. அப்போதுதான் அவள் திருந்துவாள். இரவு 7 மணி வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு போன போது ரொம்ப டயர்டாக சோஃபாவில் படுத்திருந்தாள் சரஸ்வதி. பிள்ளைகள் இருவரும் அம்மாவின் அருகிலேயே அமர்ந்திருந்தனர். ஜெயராமை பார்த்ததும், என்னை தயவு செஞ்சு கொஞ்சம் கூட்டிட்டு போங்க, எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு என்று அவள் சொல்லவும், பையன், கூட்டிட்டு போலாம்ப்பா என்று சொன்னான். வீட்டுக்கு வந்தா கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்க முடியுதா? எப்ப பாரு முடியலன்னு உயிர் எடுக்கிறா. பையனும் கூட்டிட்டு போக சொல்லிட்டான். வேறு வழி இல்லாமல் அவன் சரஸ்வதியை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றான். அங்கு அவனை பரிசோதித்த டாக்டர், இவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க, உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி அட்மிட் பண்ணினார். 2 மணி நேரம் போயிருக்கும். டாக்டர் ஜெயராமிடம் வந்து, சாரி சார், உங்க ஒய்ஃபை எங்களால காப்பாற்ற முடியல, மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு,
என்று சொன்னபோது ஜெயராமால் நம்பவே முடியவில்லை. அவன் நிலைகுலைந்து டாக்டரை பார்த்தபோது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்திருந்தா கூட காப்பாத்திருக்கலாம். இப்ப ரொம்ப லேட் ஆயிருச்சு என்று சொன்னபோது அப்படியே நொறுங்கி போனான் அவன். அதற்கு பின் என்ன நடந்தது, ஏது நடந்தது எதுவுமே ஜெயராமுக்கு உரைக்கவில்லை. அவன் வைஃப் இந்த உலகத்திலேயே இல்லை என்று அவனுக்கு புரிவதற்கு 2 வாரங்களுக்கு மேலாகிவிட்டது. அதை அவனால் நம்பவே முடியவில்லை. 3 நாட்களில் வந்திருந்த உறவினர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். அதன் பின்னர் வீடு வெறிச்சோடி போனது போல் இருந்தது. எங்கு பார்த்தாலும் சரஸ்வதியின் துணிகள். கிச்சனில் எந்த இடத்தில் நின்றாலும் அவள் இருப்பது போன்ற ஒரு பிரமை. குழந்தைகள் அதற்கு மேல் துவண்டு போய்விட்டார்கள். அதிலும் முக்கியமாக மகள். அவனுக்கு நிலைமையை எப்படி சமாளிக்க என்றே தெரியவில்லை. காலையில் எழுந்து சமைத்து பிள்ளைகளையும் கவனித்து அவர்களை பள்ளிக்கு அனுப்பி அவனும் ஆபீஸ் செல்ல வேண்டும் என்பது அவனுக்கு மலையை புரட்டுவது போல இருந்தது. எப்படித்தான் சரஸ்வதி இத்தனை வேலைகளும் ஒற்றை ஆளாக செய்தாளோ என்று இப்போது ஆச்சரியமாக இருந்தது. அவள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறாள் என்று டாக்டர் சொன்னது அடிக்கடி ஞாபகம் வந்தது. உண்மையிலேயே அவள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாள். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. அக்கம் பக்கத்திலும் யாருடனும் பழக மாட்டாள். உறவினர்கள் வீட்டுக்கு இவர்களும் அதிகம் போனதில்லை. அவர்களும் இவர்கள் வீட்டுக்கு அதிகம் வருவதில்லை. திருமணமான புதிதில் அவளை அடிக்கடி வெளியே அழைத்து சென்று இருக்கிறான் ஜெயராம். பிறகு அவனுக்கு ப்ரமோஷன் வந்ததும் வெளியே செல்வது அறவே நின்றுவிட்டது. அதன் பின்னர் 2 பிள்ளைகளின் மீது தன் கவனம் முழுவதும் வைத்து அவர்களை வளர்ப்பதிலேயே குறியாக இருந்தாள் சரஸ்வதி. அவளுக்கென்று தனிப்பட்ட முறையில் எதையும் அவன் வாங்கினதில்லை. அவளுக்கு பிடித்த ட்ரெஸ்ஸையும் அவன் வாங்கினதில்லை. இன்னும் சொல்ல போனால் அவளுக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்கும் என்று கூட அவனுக்கு தெரியாது. அவளுக்கென்று அவன் தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யவில்லை. ஆனால் அவள் செய்தாள். ஜெயராமுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் அடிக்கடி சமைத்தாள். ஜெயராமுக்கு என்ன பலகாரம் பிடிக்குமோ அதைத்தான் வீட்டில் செய்தாள். கேசரி என்றால் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்று அடிக்கடி செய்தாள். அவனுக்கு பிடித்த லைட் பிரவுன் கலரையே பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுத்தாள். எல்லாம் அவள் அந்த அளவுக்கு சிரத்தையுடன் செய்து இருக்கிறாள். ஆனால் தான் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டோம். இப்போது ஜெயராமுக்கு வேதனையாக இருந்தது. அவள் இருந்த வரையில் வீடு நீட்டாக இருந்தது. துணிகள் எல்லாம் துவைத்து அயன் பண்ணப்பட்டு பீரோவில் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இப்போது எல்லாமே குப்பையாகிவிட்டது அவனது வாழ்க்கையைப் போல. கிச்சனை கேட்கவே வேண்டாம். முதலில் சமைக்கவே தெரியவில்லை. அதனால் ஒரு வேலைக்காரமாவே போட்டான். அவர் வந்து சமைத்த பின்பு வீடு கூட்டி பாத்திரங்களையும் தேய்த்து வைத்து சென்றார். வாஷிங் மிஷின் போடுவது ஜெயராம் வேலையாகி போனது. மகள் கூடமாட உதவி செய்தாள். இப்பொழுதெல்லாம் மன நிம்மதிக்கு எங்காவது சென்றால் நன்றாக இருக்கும் போல் இருந்தது. இதைத்தானே பிள்ளைகள் ஸ்கூலுக்கு சென்ற பின்னர் அவள் ஒற்றையாளாக வீட்டில் இருந்தபோது அவளுக்கும் இப்படித்தானே தோன்றி இருக்கும். எங்காவது செல்ல வேண்டும் என்று எத்தனை முறை அவனை அழைத்து இருக்கிறாள். ஆனால் அவன்தான் டயர்டா இருக்கு, வேலை இருக்கு என்று ஏதாவது சொல்லி எங்குமே அவளை அழைத்து சென்றதில்லை. அந்த தனிமை, அந்த மன இறுக்கம், வீட்டு வேலைகளில் இவன் காட்டிய அலட்சியம் எல்லாம் சேர்ந்துதான் அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வர வைத்திருக்கும். அவள் கடைசியாக போன் பண்ணிய போது கூட இவன் கொஞ்சம் அன்பாக பேசி இருந்தால் இந்நேரம் அவள் இருந்திருப்பாள் என்று தோன்றுகிறது. இப்போது தோன்றுகிறது. எல்லாமே லேட்டாக தோன்றுகிறது. இதனால் யாருக்கு என்ன பயன்? ஆபீஸுக்கு சென்று அமர்ந்த பின்னர் அடிக்கடி செல்லை எடுத்து பார்க்கிறான். சரஸ்வதி அவனுக்கு கால் பண்ண மாட்டாளா என்று. ஒவ்வொரு நாளும் கனத்த இதயத்துடன் தான் வீட்டுக்கு வருகிறான் ஜெயராம். அவள் இருந்த வரையில் அவளை அவன் நினைத்ததே இல்லை. ஆனால் இப்போதோ அவள் நினைவை தவிர வேறு எதுவுமே இல்லை. என்ன ஒரு விசித்திரமானது இந்த வாழ்க்கை. மண்டையை பீத்து கொள்ளலாம் போல இருந்தது. திருமணமான புதிதில் சரஸ்வதியின் காலை வெகுவாக ரசித்திருக்கிறான் ஜெயராம். மிகவும் மென்மையாக கலராக இருக்கும். ஒரு சிறு கீறல் கூட அதில் இருக்காது. இப்படி கூட கால் இருக்குமா என்று அவன் வியந்து மிகவும் ரசித்திருக்கிறான். 2 குழந்தைகள் பிறந்த பிறகு அதே கால் விரல்கள் வறட்சியாக இருந்தன. வெடிப்புகளும் வந்திருந்தன. என்ன உன்னோட கால் இப்ப இப்படி ஆயிருச்சு என்று அவன் கேட்டபோது, வறட்சி ஆயிடுச்சுல, அதான் வெடிப்பு விழுந்துருச்சு என்று சொல்லி வேதனையுடன் அவள் சிரித்தது இப்போது நினைவுக்கு வந்தது. அன்றைக்கு அவள் மறைமுகமாக சொல்லி இருக்கிறாள் போலிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை வறட்சி ஆகிவிட்டது, அதனால்தான் என் மனதில் நிறைய வெடிப்புகள் என்று. பெண்கள் பல சமயங்களில்
மறைமுகமாக ஆண்களுக்கு தங்கள் நிலையை சொல்வார்கள். ஆனால் அதை எந்த ஆணும் இதுவரை புரிந்து கொண்டதில்லை. அவர்கள் சாதாரண விஷயத்தை பேசுகிறார்கள். சாதாரண விஷயத்தை பெருசாக்கி சொல்கிறார்கள். அவர்களுக்கு வேற வேலையே இல்லை என்ற ரீதியிலேயே அதை தூசி தட்டுவது போல் தட்டி சென்று விடுகிறார்கள். அது அவர்கள் மனதில் அப்படியே தேங்கி நாளடைவில் நோயாக மாறுகிறது. அவள் அழைத்தபோதே தான் சென்றிருந்தால் இந்நேரம் அவள் போய் சேர்ந்திருக்க மாட்டாள் என்ற குற்ற உணர்வால் தவியாய் தவிக்கிறான் ஜெயராம். அட்லீஸ்ட் அவளிடம் கொஞ்சம் அக்கறையுடனாவது பேசி இருக்க வேண்டும். கொஞ்சமாவது அவள் மீது அக்கறை காட்டியிருந்தால் அவள் மனமும் நன்றாக இருந்திருக்கும். அதனால் அவள் உடலும் நன்றாக இருந்திருக்கும். இந்நேரம் அவளும் நன்றாக இருந்திருப்பாள். ஜெயராமின் மனம் எப்பொழுதும் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறது. இப்போதெல்லாம் யாரை பார்த்தாலும் உங்க ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோங்க என்ற அட்வைஸையே பண்ணுகிறான் ஜெயராம்.